களை, பதர், மணி என்கிற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 30வது வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இங்க ஒரு ஓமையை சொல்றார். மத்தேயு 13வது அதிகாரத்துல ஆண்டவர் அநேக ஓமைகளை சொல்லிட்டு வர்றாரு. அதுல ஒண்ணு களை, பதர், மணி என்கிற ஓமையை சொல்றாரு. கவனமா கேளுங்க. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவளை நோக்கி, அறுப்பு காலம்னு கடைசியில கர்த்தர் நியமித்துட்டார். முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் அப்படின்றார். அப்படின்னா களைகளை கடைசியில அறுப்பு காலம் வரும்போது அதை பிடுங்கி என்ன பண்ணுவாராம்? சுட்டரிப்பாராம். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். அப்படின்னா கோதுமைன்னா என்ன, களைன்னா என்ன? கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பாராம். ரெண்டு காரியம் சொல்லிது. ஒன்னு களை, இரண்டாவது கோதுமை. களையினுடைய முடிவு என்ன? சுட்டரிக்கப்படுவது, அதாவது நரகம், அக்னி கடல். களையினுடைய முடிவு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. கோதுமை மணி, அதனுடைய முடிவு என்ன? ஆண்டவருடைய களஞ்சியத்தில் சேர்க்கிறது, பரலோகத்தில் சேர்க்கிறது. இந்த காரியத்தை குறித்து தான் இப்பொழுது நான் தியானிக்க போகிறோம். அப்படியானால் களை என்றால் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 38வது வசனம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இங்க ரெண்டு காரியம் சொல்லப்படுது. நிலம் உலகம், இந்த உலகத்துல தான் இருக்கிறாங்க. நல்ல விதை, அதாவது மணி, மணி கோதுமை மணி, ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் யாரா? பொல்லாங்கன் புத்திரர். களைகள் பொல்லாங்கன் புத்திரர். பொல்லாங்கன் யாரு? சாத்தான். சாத்தானுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்களா? சாத்தானுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்களா? சாத்தான் பிள்ளைகள்னா யாரு? சாத்தான் பிள்ளைகள்னா கிறிஸ்தவன்லாம் தேவனுடைய பிள்ளைகள். சாத்தானுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அவங்க யார் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். அப்போ தேவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிசாசுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப பிசாசு பிள்ளை யாரு? நம்மெல்லாம் யாரு கேட்டா தேவனுடைய பிள்ளைகள். ஆனா வேதம் ஒத்துக்காது. தேவனுடைய பிள்ளை யார், பிசாசு பிள்ளை யார்? வேதம் என்ன சொல்லுது? 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். போதும். பாவம் செய்கிறவன் பிசாசின் பிள்ளை. போங்க. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்தவளா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம். ஆனால் நீ பாவத்தோடு கூட வாழுகிறவளா இருந்தால் நீ யார் தெரியுமா? பிசாசின் மகன், பிசாசின் மகள். நீ ஒத்துக்க மாட்டேன் நான் பிசாசு பிள்ளைன்னு. ஆனா வேதம் சொல்லுது, பாவத்தோடு கூட வாழ்வாயானால் வேத வசனத்தின்படி நீ பிசாசு பிள்ளை. நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம். அதனால நீ தேவனுடைய பிள்ளை இல்ல. பாவம் செய்யறதுனால பிசாசு பிள்ளை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அதாவது யூதர்கள் இயேசுவிடத்துல, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் பிதா அப்படின்னு சொன்னாங்க. யெகோவா தான் எங்க தேவன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பாருங்க, இவங்க யாருன்னு சொல்லிக்கிறாங்க? நாங்க யூதர்கள். நாங்கள் யார் தெரியுமா? நாங்க பிதாவை வணங்குறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவங்க சொல்றாங்க எங்களுக்கு பிதா யெகோவான்னு. நீ சொல்லலாம், சவர்ணே எனக்கு தெய்வம் இயேசுன்னு சொல்லலாம். நீ பாவத்தை செஞ்சுக்கிட்ட, நீ இயேசு எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு தெய்வம் நீ சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்றது? இயேசு என்ன சொல்றாரு? அவங்கள பார்த்து, உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். பிசாசு தான் உங்க தகப்பன், அவனுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கீங்க. அவன் என்ன விரும்புறானோ அதை செய்யறாங்க. சினிமா பார்க்க சொல்றதா சினிமா பாக்குறீங்க, லவ் பண்ண சொல்றதா லவ் பண்றீங்க. அதோடு மட்டும் இல்ல, கடன் வாங்கிட்டு ஏமாற்ற சொல்றதா ஏமாத்துறீங்க.
பொய் சொல்லுதான் பொய் சொல்றீங்க. ஏன் இப்படி செய்றீங்க? நீங்க சாத்தான் பிள்ளைகள், நீங்கள் சாத்தான் பிள்ளைகள், அதனாலதான் அப்படி செய்றீங்கன்றார். சோ சாத்தானுடைய கேரக்டர் இருக்கிறதுனாலதான் நீங்க சாத்தான் பிள்ளைகள்ன்றார். ஒருவேளை இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். இன்னும் மனம் திரும்பாம பாவத்தோடு கூட வாழ்வாயானால் நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், வாரம் சர்ச்சுக்கு வரலாம். ஆனா நீ யார் தெரியுமா? நான் சொல்லல, வேதம் சொல்லுது, நீ சாத்தான் பிள்ளை. நீ யார் தெரியுமா? களை சுட்டரிப்பதே முடிவு. இப்ப ஒண்ணும் தெரியல, இப்ப அந்த களைக்கு முடிவு தெரியல, கடைசியில தான் முடிவு. இந்த தூதர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க பயிர் போட்டீங்க, அதோட சேர்ந்து என்ன முளைச்சிச்சு? களையும் முளைச்சிச்சு, களைய பிடிங்கிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? களைய பிடுங்காதீங்க, களைய பிடுங்கினீங்கன்னா பயிரையும் பிடுங்கிடுவீங்க, அதனால பிடுங்கிடாதீங்க, பிடுங்காம விட்டுருங்க, கடைசியில பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதான் சொன்னாரு, கடைசியில தான் என்ன பண்றாராம்? சுட்டரிப்பார். இங்க யாராவது ரட்சிக்கப்படாம உட்கார்ந்துருக்கீங்களான்னு பாருங்க, இன்னும் பாவத்தோடு கூட வாழ்ந்துகிட்டு உட்கார்ந்துருக்கீங்களான்னு பார். நீ யாரு தெரியுமா? நான் சொல்லலப்பா, வேதம் சொல்லுது, நீ களை, பிசாசின் மகன். உன்னுடைய முடிவு என்ன தெரியுமா? நரகம், அக்னி கடல். எங்க மனுஷனுக்கு முடிவு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாதுங்க. எப்போ வரும்னு தெரியாது, யாருக்கு எந்த நேரத்துல எது நடக்கும்னு தெரியாது. அருமையான சௌரியே, நீ இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாது பாவத்துல இருப்பாயானால் நீ சாத்தான் பிள்ளை, நீ சாத்தான் பிள்ளை. திடீர்னு இன்னைக்கு போயிட்டா எங்க போவ? இன்னைக்கு உலகத்தை விட்டு போயிட்டா எங்க போவ? சௌரனே, உன்னையும் தான் கேட்கிறேன். இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாம உட்கார்ந்துருக்கியா? நான் இயேசுவை தான் கும்பிடுறேன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நீ ரட்சிக்கப்படாவிட்டால் நீ களை, உன் முடிவு அக்னி கடல். களையை கட்டி அக்னியில போடுங்க, அக்னி கடல். யாராவது இருக்கிறான் பார், போலாமா அக்னிக்கு? யோசித்து பார். இது களையினுடைய முடிவு. ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுது? மணியை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பரலோகத்தில் சேர்த்துருவாரு. ஆனா வேதம் என்ன சொல்லுது? ராஜ்யத்தின் புத்திரர் தான் மணி, ராஜ்யத்தின் புத்திரர். களை சுட்டரிக்கப்படும், கோதுமை மணியோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அப்படியானால் களைனா நல்ல விதை. மத்தேயு 13:38, நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இப்ப களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கன்னா யாருன்னு சொன்னா சாத்தான் பிள்ளைகள், பொல்லாங்க. அப்ப ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? அவங்கதான் நல்ல மணி, இவங்க தான் பரலோகத்துல சேர்க்கப்படுவாங்க. அது யாருங்க? ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடியவர்கள் தான் ராஜ்யத்தின் புத்திரர். அப்படியானால் யார் பரலோகத்துக்கு போவாங்கன்னு இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதைத்தான் சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரர். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் தான் அவங்க. யாரு? நல்ல விதை. சரி, அப்படின்னா ராஜ்யத்தின் புத்திரர்னா யார் பாருங்க? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே உனக்கு சொல்கிறேன். பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும்னாலே மறுபடி பிறக்கணும். நல்லா கவனமா கேட்டுங்க, மறுபடி பிறக்கணும். மறுபடி பிறக்கணும்னா, சின்ன பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, இவங்ககிட்ட எல்லாம் பாவம் கிடையாது. ஆனா பாவம், நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம ஆண்டவர்கிட்ட பாவத்தை மன்னிப்பு கேட்கிற, ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்கா மறிச்சிங்க, ரத்தம் நீங்க நீ கழுவி சுத்தம் ஆக்குங்க அப்படின்னு சொன்னா மன்னிச்சிருவாரா? மன்னிச்ச உடனே நம்மகிட்ட என்ன இல்லை? பாவம் இல்லை. இப்ப நம்ம மறுபடி பிறந்த பிள்ளைகளா மாறிட்டோம். நல்லா கவனிச்சுங்க, மறுபடி பிறந்த பிள்ளைகளா மாறிட்டோம். இதான் மறுபடி பிறகுறது. சோ இப்ப பரலோக ராஜ்யத்தை பார்க்கலாம். உள்ள போறதுக்கு என்ன செய்யணுமா? 5ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எப்படி? ஜலத்தினாலும் ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். அப்போ ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றவனே ராஜ்யத்தின் புத்திரன். அவங்க தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். நான் சொல்லல, இயேசு சொன்னார், அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும்.
களஞ்சியத்துல போய் சேர முடியும். இதுதான் ராஜ்யத்தின் புத்திரர். ஓகே, சோ களை யாரு? பொல்லாங்கன் புத்திரர்னா ரட்சிக்கப்படாதவர்கள் களைகள். ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பரிசுத்தாய் பெற்றவங்க. இவங்க ராஜ்யத்தின் புத்திரர்கள். இவர்கள் கோதுமை மணி முடிவிலே சேர்க்கப்படுறது இடம் எங்க? பரலோக ராஜ்யம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பற்றியிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வேதம் சொல்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்நானத்தாச்சு, பரிசுத்தாய் பெற்றாச்சு. இவங்களை ரட்சிக்கப்பட்டவங்களை எங்க கொண்டு சேர்க்கிறாரா? சபையில் சேர்க்கிறார். சபையில் சேர்க்கிறார். சபைக்குள்ள யாரு இல்லை? களை இல்லை, மணிதான் சேர்த்திருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களை தான் சேர்த்திருக்கு. ஆனா இதுக்கு இடையில யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாரு? மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் இப்ப என்றார். களத்துலதான் கோதுமையை சேர்த்திருக்குது. இப்போ என்ன செய்யறா? அவர் ஆண்டவர் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், களத்தை நன்றாய் விளக்குவார், கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அக்கினியினால் சுட்டரிப்பார். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளதான் இருக்கிறோம். புரியுற மாதிரி சொல்றேன். சபை, சபை கதிர், கோதுமை கதிர். அதுல கோதுமை மணியும் இருக்குது, பதரும் இருக்குது. ரெண்டும் இருக்கும் தானே. இப்ப கோதுமை மணி யாரு, பதர் யாரு? இங்கதான் கோதுமை மணி தான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். ஆனா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவன் எல்லாம் களஞ்சியத்துல பரலோகத்துக்கு போவான்னு சொல்றதுக்கு இல்லை. நல்லா கவனிச்சுங்க. களை வேறு, ரெண்டாவது பதர் அக்கினிக்கு போகும் சொல்றாரு. பதர் அவியாத அக்கினிக்கு போகுன்றாரு. அது யாருங்க பதர்? நிறைய பேருக்கு என்ன நினைப்பு தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாய் பெற்றேன், பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒருவேளை நீ பதராயிருந்தால், சௌர்ணி நீ பதராயிருந்தால், ரட்சிக்கப்படாத அந்த கலைக்கு என்ன முடிவோ அதே முடிவு தான் உனக்கும். பதர் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். மணியும் கதர்கள் தான் இருக்குது, பதரும் கதர்கள் தான் இருக்குது. இப்ப பதரா மணியா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சிலர் காதுல கழுத்துல போடுறீங்கல்ல, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? உரைக்கல்லிலே உரைச்சி பார்க்கணும். எத்தனை பேர் ரோல்டு எல்லாம் போட்டு மிங்கிக்கிட்டு போறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீ பதரா மணியா? இப்ப நம்ம பார்க்க போறோம். பதர் எங்க போகுது? அக்கினி கடலுக்குள்ள. களை எங்க போகுது? அக்கினி கடலுக்குள்ள. ஆனா நீ பதரா இருந்தால் அக்கினி கடலுக்குள்ள போகும். நீ மணியா இருந்தால் களஞ்சியத்துல பரலோகத்துல சேர்த்துடுவார். இப்ப பதருக்கும் மணிக்கும் என்ன வித்தியாசம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 40வது வசனம். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். எப்படி? உலகத்தின் முடிவிலே அக்கினினால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல உலகத்தின் முடிவிலே களைகளுக்கு முடிவு வருது. என்னன்னு பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். சரி, அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரம செயல்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன சொல்றாரு? எங்க களைய அக்னியில சுட்டரிச்சாச்சு. அடுத்தது என்ன சொல்றாரு? அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய, அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமம் செய்யறவங்களையும் இடரல் உண்டாக்குறவங்களையும் குறித்து அவங்களை எங்க போடுவாராம்? அக்னி சூளையில போடுவாராம். நல்லா கவனமா கேட்டுங்க. முதல்ல அக்னிக்குள்ள போனது களை. இப்பொழுது அக்னி சூளைக்குள்ள மறுபடி போறது யாரு? பதர். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் தான், ஞானஸ்நானம் தான், பரிசுத்தாய் பெற்றவன் தான். களை அல்ல, நீ களை அல்ல, நீ சபைக்குள்ளதான் இருக்கிற. ஆனால் நீ பதரா இருந்தால் களைக்கு என்ன முடிவோ, ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன முடிவோ அதே முடிவுதான் உனக்கு. ரொம்ப ஜாக்கிரதை. இப்ப பதருக்கும்
மணிக்கு உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், புரிஞ்சுக்கங்க. நீங்க கலையா பதரா நீங்களா தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்னு பதர் யார்? அவருடைய ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய அக்கிரமம் செய்றவன், அவருடைய ராஜ்யத்திலே இருந்து இடல் உண்டாக்குறவன். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்கன்னா யாருங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்து பரிசுத்த பெற்றவங்க, அவங்க தான் ராஜ்யத்தில் இருக்கிறவங்க. சரிதானா? இப்போ அவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமம் செய்றவன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை பரிசுத்த பெற்றேன்னு சொல்லிட்டு அக்கிரமம் செய்றான், அக்கிரமம் செய்றான், அநியாயம் செய்றான். அவன் யார் தெரியுமா? பதர். அருமையான சகோதரனே, ரட்சிக்கப்பட்டு நீ பல வருஷம் ஆச்சு, ஆரம்பத்துல நல்லா தான் இருந்த, ஆனா இப்போ பாவம் செய்யா? வாலிய பிள்ளைலாம் ரொம்ப ஜாக்கிரதை. ரட்சிக்கப்படாத முன்னாள் ஜனங்களும் தப்பணிந்தா மாத்தீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ எந்த தப்பு பண்ணாலும் சரி, நீ யார் தெரியுமா? பதர். உன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்பார். பாவம் செய்யல, பொய் சொல்லல, கடன் வாங்கிட்டு ஏமாத்தல, கெட்ட வார்த்தை சொல்லல, ரகசியமா பாவம் செய்யல, மொபைல்ல கேட்ட நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்றேன். இல்ல, நீ யார் தெரியுமா? கடை ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய அக்கிரமம் செய்றவன். யாராவது ரகசியமா பாவம் செய்யான் பார், ரகசியமா செய்யான் பார். நீ ரகசியமா செஞ்சாலும் துணிஞ்சு செஞ்சாலும் தேவனுக்கு முன்பாக நீ அக்கிரமக்காரன், அக்கிரமம் செய்யறனால. நீ வேணா வெளியே ஒண்ணும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கலாம். எனக்கு ஷோ அடிக்கிறனால, நான் உங்களுக்கு ஷோ அடிக்கிறனால என்ன லாபம்? ரெண்டாவது அதுல என்ன எழுதிருது? அக்கிரமம் செய்யறவனும் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமம் செய்யறவனும் இடரல் உண்டாக்குறவன் தான் யாரா? பதர். யாருக்காவது இடரல் உண்டாக்குறீங்களாங்க? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். யாருக்காவது இடரல் உண்டாக்குற மாதிரி வாழ்றீங்களான்னு பாருங்க. யாருக்காவது இடரல் உண்டாக்குற மாதிரி வாழ்றீங்களான்னு பாருங்க. அப்படி யாராவது உங்களால இடரல் அடைஞ்சு ஆண்டவர்கிட்ட வரமாட்டேன்னு சொல்றான்னா நீ யார் தெரியுமா? பதர். வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது வசனம். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள். யாருக்கெல்லாம்? யூதருக்கு இடரல் இல்லாம இருக்கணும், கிரேக்கருக்கு இடரல் இல்லாம இருக்கணும், தேவனுடைய சபைக்கு. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பிதா வணங்குவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் இயேசு வணங்குவாங்க, ஆனா இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க யார்? யூதர்களை போல உள்ளவங்க. அவங்களுக்கு நீ இடரலா இராத. அப்படின்னா ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனுக்கு நீ இடரலா இராதே. நானே தேவன் என்பதற்கு நீங்க தான் சாட்சினர். உங்களை என்னையும் பார்த்துதாங்க இயேசுவை பார்க்கணும். அவன் என்னைய பார்க்காதன்னு சொல்லாத. ஆண்டவரை பார்த்துட்டு போ. அவன் உன் மூலம் தான் அவன் ஆண்டவரை பார்க்க முடியும். ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனுக்கு நீ இடரல் உண்டாக்குறியான் பார். அவன் ரட்சிக்கப்படாம போனதுக்கு காரணம் நீயா? நீயா? ரெண்டாவது, கிரேக்கருக்கு இடரல் உண்டாக்கூடாது. கிரேக்கர்னா புறஜாதி, புறஜாதி மக்கள். சபையார்னா பேர் கிறிஸ்தவங்க, கிரேக்கர்னா புறஜாதி மக்கள். அவங்களுக்கே இடரல் கூடாது. யாருக்குமே நீங்களும் நானும் இடரல் கூடாதுங்க. நீ இடரல் உண்டாக்கிட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? பதர். என்னையா ஏன்பா பாக்குற? ஆண்டவரை பார்த்துட்டு போ. உன்னை பார்த்தா ஆண்டவரை பார்க்கணும், அப்படி வாழணும். கடன் வாங்கிட்டு எத்தனை பேர்ட்ட ஏமாத்திட்டு இருக்கிறேன். ஏமாத்தல கடன் வாங்கிட்டு அவன் எப்படிங்க ரட்சிக்கப்படுவான்? அடுத்து சபைக்கு இடரல் உண்டாக்காதன்னு இருக்கு. சபைன்னா விசுவாசிகளுக்கு. நீங்களும் நானும் மற்ற விசுவாசிகளுக்கு விசுவாசத்துல ரோல் மாடலா இருக்கணும். ஆனா இடரல் உண்டாக்கிட்டோன்னு வச்சுங்க, உங்களுக்கும் எனக்கும் பேர் என்ன? பதர். பதர். யாராவது நம்மளால இடரல் உண்டாயிருக்காங்க? யாரும் இடையிட்டாங்களா? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, தினம் ஜெபம் பண்ணேன். நான் கிரேக்கருக்கும் யூதருக்கும் தேவனுடைய சபைக்கும் நான் இடரலா இருக்கக்கூடாது. நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனுக்கு நான் இடரலா இருக்கக்கூடாது. நான் இடரலா இருக்கக்கூடாது. புறஜாதி மக்களுக்கும் நான் இடரலா இருக்கக்கூடாது. சப்போஸ்
நான் இடலா இருந்தேன்னு வச்சுங்களேன், இயேசு அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இயேசு அவனுக்காக உயிரை கொடுத்ததே வேஸ்ட் ஆயிரும். ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் சொல்லுவேன், ஆண்டவரே என் நிமித்தம் அவன் இடறினால் நீங்க அவனுக்காக சிந்தின ரத்தம் வேஸ்ட் ஆயிரும். ஐயோ, என்னால அவன் இடறி உண்மை ஏற்றுக்கொள்ளாம போறான்னா அவனுக்காக நீங்க மரிச்சது வேஸ்ட் ஆயிரும். ஆகவே என்ன வேணா எடுத்துருங்க, அவன் உங்களை பற்றி கொள்ளிட்டான். நான் கேட்பேன், நான் அவர்கிட்ட கேட்பேன். யாருக்கும் நான் இடல் உண்டாக்க விரும்பல. அதே போல சபைக்கும் நான் இடல் உண்டாக்குறவனா வாழ விரும்பல. சபைக்கும் நான் இடல் உண்டாக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே கிட்டத்தட்ட ஒரு 250 275 பேர் தந்திருக்கீங்க. ஆனா இதுல நான் சபையாருக்கு இடலா இருந்தா 275 பேரும் நரகத்துக்கு போயிருவாங்க. அவங்க என்ன மாதிரி ஐயோ நரகத்துக்கு போயிருவாங்க. ஒருவேளை நான் அப்படி இருந்தால், என்னால இவங்க நரகத்துக்கு போறதா இருந்தால் என்ன ஒருத்தனையாவது எடுத்துங்க. ஏன் அவங்க ரட்சிப்பு வீணாயிடக்கூடாதுப்பா, அவங்க ரட்சிப்பு வீணாயிடக்கூடாது, அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமத்துல நான் தினம் ஜெபம் பண்ணுவேன். யாருக்காவது இடலா இருக்கீங்களான்னு பாருங்க. என்ன பார்க்காத, ஆண்டவரை பார்த்துட்டு போ சொல்றதுக்கு உனக்கு எனக்கு ரைட் இல்லை. ஆண்டவரை பாரு, அடுத்தது என்ன பாரு சொல்லு. இயேசுவ பிரதான ஆசாரிகளும் வேதபாரர்களும் அவர் மேல பொய் குற்றம் சொன்னாங்க. ஆனா அமைதியாச்சு. அவர் அதனால குற்றவாளி அல்ல. நல்ல கவனிச்சுங்க, குற்றவாளி அல்ல, வேணும்னே சொன்னாங்க. ஒருவேளை உன்னை குறித்து வேணும்னு சொன்னா சந்தோஷப்பட்டு காடி கொடுத்து. ஆனா நீ தவறு செஞ்சு அவங்களுக்கு இடலாயிராத, தவறு செஞ்சு மற்றவங்களுக்கு இடலாயிராது. எங்க அவிசுவாசி ஒருத்தங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்க. நீங்க என்னங்க பண்ணுவீங்க? உனக்கு மட்டும்தாண்டி வாய் இருக்கா? ஏய், நான் வாயை திறந்தான்னா நீ அவ்வளவுதான், ஒண்ணு இல்லாம இருப்பேன். எங்க அவன் அப்படிப்பட்டவ தாங்க, அவ அப்படித்தான் பேசுவா. ஆனா நம்ம பேச முடியாத, நம்ம இடலா இருக்க முடியாத. சரி, அப்படியானா பதர் எப்படிப்பட்டது? அக்கிரமம் செய்வார்கள், இடரல் உண்டாக்குவார்கள். சப்போஸ் நீ மணியா இருந்தா அக்கிரமம் செய்ய மாட்ட, பாவம் செய்ய மாட்ட, யாருக்கும் இடரல் உண்டாக்க மாட்ட. இதுதான் மணிக்கும் பதருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, சரி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு பாதிப்பே வந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தமா வாழணும், இடரல் உண்டாக்கூடாது. ரெண்டாவதாக மணிக்கும் பதருக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. லூக்காளுன சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது 32வது வசனங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டான். புடைக்கிறதுன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சுலகுன்னுவாங்க, தெற்கு பகுதியில சுலகுன்னுவாங்க. இந்த ஊர்ல மொரம்னு சொல்லுவாங்க. 2 1. சரி, இப்ப சுலகுல எப்படி புடைப்பாங்க? அப்படின்னு தானே புடைப்பாங்க. புடைக்கும் போது உள்ள மணி இருக்கு, கோதுமை மணி இருக்கு, புடைக்கிறாங்க அப்படின்னு போனா மேல போயிட்டு சுத்திட்டு வந்து பட்டாரு அடிக்குது. ஐயோ அடிக்குதுடா. சரி, இங்க இப்படி ஆட்டுறாங்க. இங்க இடிக்குது, இங்க இடிக்குது, இங்க இடிக்குது, இங்க இடிக்குது, மேல இருந்து வந்தா இங்க அடிக்குது. இப்போ பதர் இந்த இடத்துல என்ன செய்யுன்றீங்க? பதர் ஓடி போயிடும், மணி மட்டும்தான் உட்கார்ந்துருக்கும், மணி மட்டும்தான் இருக்கும். இப்ப என்ன சொல்றாரு இயேசு சீமோனை பார்த்து? வாசிங்க. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். எதுக்காக புடைக்கிறானா? அடுத்த வசனத்தை வாசிங்க. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்படியான என்ன அர்த்தம் பிரதர் சிஸ்டர்ஸ்? ஏன் சாத்தான் புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி இருக்கிறான்? விசுவாசத்தை ஒளிச்சிடணும். விசுவாசம் யார்கிட்ட இருக்கும்? விசுவாசிக்கிட்ட, மணிகிட்ட விசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த விசுவாசத்தை ஒழிக்கிறதுக்கு தான் சாத்தான் பெர்மிஷன் வாங்கி வந்து புடைக்கிறான். இப்போ
யோபுவுக்கு பிரச்சனை வந்துச்சா ஆண்டவருடைய பெர்மிஷன்ல தானே வந்துச்சு. பெர்மிஷன் இல்லாம உபத்திரம் வராது சிஸ்டர். சௌரியே, உனக்கு தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம உனக்கு உபத்திரம் வராது. தேவன் தான் பெர்மிஷன் கொடுத்தார். போ, தேவன் பெர்மிஷன் கொடுத்தனாதான் உனக்கு பிரச்சனை. மாத்தி மாத்தி சரத்திலேயோ குடும்பத்திலேயோ பணத்திலேயோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த முறத்துல இப்படி ஆட்டும் போது புடைக்கும் போது பதர் என்ன ஆயிரும்? பறந்துரும். பறந்துரும். அப்படின்னா பிரச்சனை. ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறேன், நீ வேணா புடைச்சு பாத்துக்கப்பா, பிரச்சனை கொடுத்து பாத்துக்கப்பான்னு சாத்தான் பிரச்சனை உண்டாக்கிட்டான். இதுல எத்தனை பேர் சபையை விட்டே போயிட்டான், ஆண்டவரை விட்டு போயிட்டான். ஏன்? பிரச்சனைனால என்ன தாங்க முடியலங்க, எனக்கு ஆண்டவர் வேண்டாம் சபை வேண்டாம்னு சொல்லி எத்தனை பேர் போயிட்டான். ஏன் தெரியுமா? அவன் பதர். எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சோதனை வந்தாலும் பரவாயில்ல, நான் என் தேவனை விட்டு போமாட்டேன்னு சொல்லி சபைக்குள்ள இருப்பாயானால் நீ மணி சொலவுக்குள்ள இருக்கிற நீ மணி. இன்னைக்கு அநேகர் பிரச்சனை வந்தவன ஏங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ அநேக உபத்திரவங்கள் வழியாய் தான் பரலோக ராஜ்யம் போகணும். உபத்திரவம் இல்லாம பரலோகம் போக முடியாது. அப்ப புடைக்கிறதுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் உன் வாழ்க்கையில பிரச்சனை, அதனாலதான் உன் வாழ்க்கையில வேதனை, உன் சர்வத்துல பிரச்சனை. நீ மாத்தி மாத்தி எனக்கு தாண்டா வருது. எவனோ எப்படியா இருக்கிறான், அவெல்லாம் நல்லா இருக்கிறான், ஆனா எனக்கு தாண்டா பிரச்சனை வருது, எனக்கு தாம்மா பிரச்சனை வருது நீ சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பெர்மிஷன்ல தான் உனக்கு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை கொண்டு வந்தது தேவன் அல்ல, பிரச்சனை கொண்டு வந்தது சாத்தான். ஆனால் தேவனுடைய பெர்மிஷன் பேர்ல சாத்தான் உனக்கு பிரச்சனை கொண்டு வந்தான். என்ன செய்ய? எந்த மனைவி என்ன பிரச்சனை வந்தாலும் போக மாட்டா அப்படின்னா அவதான் உத்தமிங்க. அதே போல என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உபத்திரவத்தை அனுமதிச்சிருக்கார். என்ன உபத்திரம் வந்தாலும் நான் இயேசுவை விட்டு போக மாட்டேன். இவன் தாங்க மணி, இவன் தான் மணி. பிரச்சனை வந்தாலும் ஓடி போறானே, பைபிள் தேவையில்ல, ஜெபம் தேவையில்ல, சபை கூடுதல் தேவையில்ல, ஓடி போயிடறானே. யார் தெரியுமா? வேதனைங்க, பதர். சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, 119 சங்கீதம் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். என்ன சொல்றான் பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன் தான் இந்த ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்னு அவன் சொல்லல. நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்றான். அப்ப அவனுக்கு உபத்திரம் வந்துச்சா? வந்துச்சு. நல்லது அப்படின்றான். ஏன் நல்லதுன்றான்? அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ தேவன் நமக்கு உபத்திரவங்களை அனுமதிக்கும் போது இந்த உபத்திரவத்துல நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்து கற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். நீ நல்லவன் அதனால உபத்திரம் எல்லாம் வராதுன்னு சொல்லாத. அவருடைய பிரமாணம் இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கொள்றதுமோ அதை கற்றுக்கொள்றதுதான் உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை. சரியா? ஆனா இதை புரியாமதான் சில உபத்திரம் வந்து ஓடி போயிறான். சரி, 67 படிங்க. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், சரி, இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ அவன் சொல்றான், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அப்படின்னா என்ன? உபத்திரம் வரல, இதுக்கு முன்னால நான் எப்படி நடந்துட்டேன்? வழி தப்பினா அவனுடைய வசனத்துக்கு மாறா நான் தப்பி நடந்துட்டேன். இப்ப எனக்கு உபத்திரம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய வேண்டாம்? தப்புன்ட்டு ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி வாழ வேண்டிய நான் வசனத்தின்படி வாழாம உபத்திரம் வந்துருச்சு. அதனால நம்ம உங்களுடைய வசனத்தின்படி வாழுவேன் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி வாழுவேன் ஆண்டவர். முன்னால உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணம். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி திரும்புறான். இப்ப சொல்றான், ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை காத்து கொள்ளாம போயிட்டேன். கொஞ்ச நாள் வசனத்தின்படி வாழ்ந்தேன், ஆனா இப்ப காத்து கொள்ள முடியாம போயிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? என் இஷ்டத்துக்கு நடந்துட்டேன். ஆனா எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உபத்திரவத்தை அனுபவிச்சீங்க. நான் இப்ப காத்து கொள்வேன்.
சிலர் சொல்லுவாங்க, ஏங்க அங்க நரகத்தை அனுபவிக்கிற விட இங்கே பெரிய நரகமா இருக்குது, இது போதும் போ, அங்க நரகத்துக்கு போனா என்ன போகலன்னா அப்படின்னு. ஐயோ, இதுவாது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 70 வருஷம், அங்க போனா கோடி 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 வருஷமா அக்னிக்குள்ள இருக்குன்னு. அது எப்படியா? அக்னி அணையாதான், புழு சாகாதான். இப்ப அங்க அக்னியில வேகிறவங்கள பாக்கலாமாங்க? பரலோகத்திலிருந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா என்னன்னு பார்ப்போம். ஏசாயா கடைசி அதிகாரம் 23 24. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தொழுது கொள்வார்கள் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம், அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமா இருப்பார்கள். எங்க அக்கினி அணையாது, புழு சாகாது. ஆனா இங்க என்ன இருக்கு? 24 வசனத்துல அவருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள், அவர்களுடைய பூச்சி சாகாது. பாக்குறாங்க, அவருடைய அக்னி அணையாது. ஆனா யாரு உள்ள துடிக்கிறதுன்னு தெரியாது. சொந்தக்காரன் எங்க அம்மா துடிக்கிறாங்க அப்படிலாம் அங்க அழுக வராது. அங்க யாருன்னு அடையாளமே பார்க்க முடியாது. பார்க்கலான்னு போட்டுக்குதுப்பா. சரி, எப்படியோ கவனமா கேட்டுங்க. இப்போ சங்கீதக்காரன் சொல்றான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழித்தப்பி நடக்குதேன், இப்பொழுதோ காத்து கொள்கிறேன். காத்து கொள்றதுக்கும் கை கொள்றதுக்கும் வித்தியாசம். ரைட், காத்து கொள்கிறேன். சரி, இப்போ 2. இப்போ 3வதாக கோதுமை யாரு, பதர் யாரு பார்ப்போம். கோதுமை இப்ப நீங்க புடைச்சாச்சு, புடைச்சு என்ன பண்ணுவீங்க? மாவாக்குவீங்க. மாவாக்கி என்னதான் பண்ணுவீங்க? சப்பாத்தி செய்வீங்க, பூரி செய்வீங்க. இப்ப இந்த கோதுமைனால அடுத்தவங்களுக்கு சக்தி வருதா, கோதுமைக்கு சக்தி வருதா? அடுத்தவனுக்கு தான் சக்தி. அப்படின்னா நீயும் நானும் கோதுமைன்னா அடுத்தவனுக்கு சக்தி உண்டாகும். ஆனா பதற அரைச்சி மாவாக்குவாங்களா? பதற அரைச்சி மாவாக்க முடியாதுங்க, மாவாக்க முடியாது. ஆனா கோதுமைய அரைச்சி மாவாக்கி சப்பாத்தி செய்வாங்க, பூரி செய்வாங்க, தோசை செய்வாங்க. எதுக்கு? நம்ம புசு புசுன்னு ஆகுறது. அப்படின்னா நம்மால அடுத்தவன் பலப்படணும். என்ன சொல்றீங்க? கோதுமை அடுத்தவன பலப்படுத்துமா பலப்படுத்தாதா? பலப்படுத்தும். நம்ம கோதுமை தானே, அப்ப அடுத்தவங்களை பலப்படுத்தணுமா வேண்டாமா? சரிங்க, பதர் அடுத்தவங்களை பலப்படுத்துமா? தூக்கி துறை போட்டு போயிருவாங்க குப்பையில. நீ அடுத்தவங்களை பலப்படுத்துறியா இல்லையா? நீ பலப்படுத்தினா யாரு தெரியுமா? கோதுமை. நீ ஒன்னும் கண்டுக்கிறது இல்லை, பலவீனப்பட்ட விசுவாசிகளை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா நீ யாரு தெரியுமா? பதர். வாசிக்க சொல்றேன், எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். என்னவா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஒருவனாகிலும் பாவ வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க. யாரோ ஒருத்தங்க பாவம் செய்யற மாதிரி உங்களுக்கு தெரியுது, நீங்க என்ன செய்யணுமா? அப்படி செய்யாதீங்க பிரதர், அப்படி பண்ணாதீங்க பிரதர் அப்படின்னு புத்தி சொல்லணும். நம்ம அதை கண்டுக்காம போனா என்ன அர்த்தம்? புத்தி சொன்னா மணி, அவன் பலப்படுத்துறோம். ஆனா கண்டுக்காம போனா பதர். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேர் போனாங்க, 2 பேர் தான் உள்ள போனாங்க. அத்தனை பேர் தான் மணி, மற்றவங்க எல்லாம் வழியிலேயே காஞ்சி போனாங்க. இப்ப இந்த மணி அடுத்தவங்களை பலப்படுத்தும். சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே. நல்லா கவனிச்சுங்க, பவுல் அழகா சபைக்கு சொல்லுறார், நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். என்ன சொல்லி கொடுக்கிறார் சபைக்கு? நீங்கள் செய்து வருகிறபடியே. அப்ப சபை என்ன பண்ணுது? செய்து. என்ன செய்ய சொல்றாரு? ஒருவரை ஒருவர் தேற்றி. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு சூழ்நிலையினால, ஏதோ ஒரு போராட்டத்தினால வாழ்க்கையில சோர்வாயிட்டாங்க, அதனால பைபிள் படிக்க முடியல,
ஆராதனைக்கு வர முடியல, சோர்வா இருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியுது. இல்ல நீங்க ஆராதனைக்கு ஏன் வரலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? அவங்க ப்ராப்ளத்தை சொல்றாங்க, என்ன சொல்லுவீங்க? முதல்ல அவங்கள தேற்றணும். ரெண்டாவது, சோர்ந்து போயிருக்கிற அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். இதுதான் மணியினுடைய வேலை, மணியினுடைய வேலை. ஆனா இன்னைக்கு ஒருத்தன் சோர்ந்து இருக்கிறான் தெரியுது, அவனை பற்றி நமக்கு என்னங்க, அது பாஸ்டர் பார்த்து நமக்கு கவலை இல்லை. நீ யார் தெரியுமா? பதர். அடுத்தவனை பற்றி உனக்கு கவலையே வரல, கரிசனையும் வரலன்னா நீ பதர். அவன் ஏன் சோர்ந்துட்டான்? என்ன விஷயம் கேளு. நீங்கள் செய்து வருகிறபடியே சபை செய்துகிட்டு இருக்குது. என்ன செய்து? ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்ப அந்த சபை அப்படி செஞ்சிருக்குது. அப்ப பிரச்சனை வேளையில உங்களுக்கு விளங்கி போச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? போய் என்னங்க பண்ணுவீங்க? அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு, என்ன பண்ணுவீங்க? பிரச்சனையில அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்கள தேற்றணும். செகண்ட் பாயிண்ட், அவங்க பலவீனப்பட்டாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. நீங்க என்ன பண்ணணும்? பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணும். நீங்க யாரையாவது சோர்ந்து போறவங்கள பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்தி ஆவியில பலப்படுத்துவீங்கன்னா நீங்க யார் தெரியுமா? மணி. அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை, அவன் எப்படி போனா எனக்கு என்ன, அவன் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் நீங்க பதர். இது 3 பார்த்துட்டோம். 1, யாரு பதர்? அக்கிரமம் செஞ்சு இடல் உண்டாக்குறவன் பதர். பரிசுத்தவான் என்ன செய்ய மாட்டான்? மணி என்ன செய்ய மாட்டான்? அக்கிரமம் செய்ய மாட்டான், இடல் உண்டாக்க மாட்டான். சரி. 2வது, கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஓடி போயிடுவான் பதர், கத்தரை விட்டு. ஆனா மணி ஓட மாட்டான், என்ன வந்தாலும் சரி நிற்பான். 3வதாக, அடுத்தவங்க பலவீனப்பட்டிருந்தா அவங்கள தேற்றணும், அவங்கள பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்வேன். இவன் மணி, அதை பற்றி கவலையப்படாதவன் பதர். 4வதாக உன்னை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு மணி அடுத்த மணியை உருவாக்கும். என்ன சொல்றீங்க? ஆனா பதருக்கு அடுத்த மணியை உருவாக்குற சக்தி கிடையாது. இப்போ நீங்க ஒரு மணி, நீங்க அடுத்த மணி, அடுத்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துனீங்கன்னா நீங்க மணி. ஆனா அடுத்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க யார் தெரியுமா? பதர். எத்தனை பேர் ஆதாயப்படுத்துறீங்க? வேதம் அழகா சொல்லும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். என்ன சொல்ற? இப்போ கோதுமை மணி செத்து போச்சுன்னா அது பலன் கொடுக்குமா? மிகுந்த பலனை கொடுக்குமா? அப்படின்னா நம்ம பிரிஸ்டீஜுக்கு சாவணும், நேரத்துக்கு சாவணும். இது மாதிரி எல்லாம் நம்ம செத்தாதான் அடுத்த மணியை உருவாக்க முடியும், அடுத்தவங்க சுவிசேஷம் சொல்ல முடியும். நான் ரொம்ப பெரிய அதிகாரிங்க, நாங்கெல்லாம் இப்படி சின்ன சாதாரண ஆட்கள்கிட்ட போய் சொல்றது இல்லை. எங்க பிச்சைக்காரன் கூட ஒரு மனுஷங்க, அவனுக்கு கூட நீ சுவிசேஷம் அறிவிக்கணும். அவனுக்கு அறிவிக்கிற அளவுக்கு நான் சாதாரணமா இறங்குறத சொல்லாத. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்க? நீ எத்தனை பேர் ஆண்டவன்கிட்ட சேர்த்திருக்கிற? இது வரைக்கும் சொல்லவும் தெரியாது, சேர்க்கவும் தெரியாது. பதர். அந்த இன்ட்ரெஸ்டே இல்லையே. ஞாயிற்றுக்கிழமையானா ஊழியத்துக்கு போறாங்க. அடுத்த வாரம் சொல்றேன் பாருங்க, யார் யாரெல்லாம் ஊழியத்துக்கு கட்டாயம் வரணும். ஏன் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல? நீ பதர். மணியா இருந்தா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். யாருக்காவது சுவிசேஷம் சொல்றியா? ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவர்களை கொண்டு வர்றியா? நீ சொல்லுகிறவனா இருந்தால், சொல்லுகிறவளா இருந்தால் மணி. ரட்சிக்கிறவர் கர்த்தர், ஆனா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய. சொல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க எசேக்கியேல் 3வது அதிகாரம் 18வது 19வது வசனம். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில். இப்ப துன்மார்க்கனை பார்த்து சொல்லிட்டா, நீ செத்து போடா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்டேங்க. அவன் துன்மார்க்கனை பார்த்து நீ சாவாயின்னு சொன்னவரே ஆண்டவர் தான், சொன்னதே ஆண்டவர் தான். ஆனா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவன் தன் துன்மார்க்கமான வழிகளில் இராதபடிக்கு நீ எச்சரிக்கணும் பான்றார். சொன்னவர் அவர் தான் சாவான்னு. ஆனா நீயும் நானும் எச்சரிக்கணுமா? சப்போஸ் எச்சரிக்காம போனா அவன் துன்மார்க்கத்திலே சாவான், அவனுடைய இரத்த பழிய உன்கிட்ட கேட்பேன். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லிங்க? எத்தனை பேர் ஆதாயப்படுத்துறீங்க? அது ஏன் வேலை இல்லாதீங்க.
அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படின்னு நீ பதர். சுவிசேஷம் சொல்லுவது நம்முடைய கடமை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவானாயில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். என்ன சொல்றாரு? நீ எச்சரிச்சுட்டப்பா, எச்சரிச்சுட்ட, சொல்லிட்ட, எப்பா மனம் திரும்பிட்டா, பாவத்தில் இருக்காத, கத்துற இடத்துல வா, இயேசு உனக்கா பலியானார், மன்னிப்பு காட்டு வா சொல்லி எச்சரிச்சுட்ட, நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு எச்சரிச்சுட்ட. எச்சரித்த பிறகும் அவன் துன்மார்க்கத்தின் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாம போனா அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வாய். அப்படி சொல்லலன்னா நம்ம ஆத்மா அவுட். என்ன செய்யலாம்? ஒரு கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரன் போறான், பள்ளம் இருக்குது, நீங்க பார்த்துட்டு தள்ளி போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இரக்கமற்றவன், இரக்கமற்றவள். பார்த்த உடனே நீங்க வந்துருங்க ஐயா அப்படின்னு கூட்டு போறதானே ரைட்டு. அதே போல இவன் நரகத்துக்கு போறாங்க, நரகத்துக்கு போறா, ஐயோ செத்துட்டா நரகத்துக்கு போயிருவாங்களே அப்படிங்கிற பாரம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நீ சுவிசேஷம் சொல்லுவியே. ஆத்மாதாயம் பண்ணணுமா வேண்டாமா? ஆமே. அப்படி பண்ணுனா நீ யாரு? மணி. சரி, ஆத்மாதாயம் பண்ணல, நீ யாரு? என்ன பண்ணலாம்? நீ பதரா இருக்க போறியா, மணியா இருக்க போறியா? நீ தேவனுக்கு என்ன உத்தமமா இருக்கணும், அநேகர் தேவன் பக்கம் திருப்பணுமா? ஆமே. ஆண்டவரே, நான் உடைய வார்த்தைகளை சொல்லி எனக்கு உதவிச்சிங்க. துன்மார்க்கனை நான் எச்சரிக்கட்டு ஆண்டவரே, அவனுக்கு சொல்லட்டு ஆண்டவரே, அவன் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, கிருபை தருவீராக. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவர் சொல்லாமா? இங்க பாருங்க, நீங்க ரட்சிப்புக்குள் நடத்துனீங்கன்னா நீங்க யாரு? மணி. நீங்க அதை பற்றி கவலைப்படலன்னா பதர். பாருங்க, களை ரட்சிக்கப்படாதவன் நரகத்துக்கு போறான், பதர் நரகத்துக்கு போகுது, அக்னி கடலுக்கு. மணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகுது. மணி இடல் உண்டாக்காது, அக்கிரமம் செய்யாது, பரிசுத்தமா வாழுவான். இரண்டாவதாக என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் ஆண்டவருக்காக வாழுவான், ஆண்டவரை விட்டு விலக மாட்டான். பதர் பிரச்சனை வந்தோன்னு ஓடி போயிடுவான். மூன்றாவதாக மணி மற்றவங்க சோர்ந்திருந்தாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவருக்குள்ள தேர்ச்சிடுவாங்க. ஆனா பதருக்கு அந்த காரியத்தை செய்ய தெரியாது. நான்காவதாக மணி அடுத்த மணியை உருவாக்கும், பதருக்கு அடுத்த மணியை உருவாக்குற சக்தி இல்ல. என்ன சொல்ல போற? நீ மணியா இருக்க போறியா, பதரா வாழ போறியா? ஒருவேளை இந்த காலையில் வேளையில வந்திருக்கிற சௌரிய நீ ரட்சிக்கப்படாதிருந்தால் நீ களை, இன்றே உனக்கு ரட்சணியின் நாளாய் மாறட்டும். எப்போ உனக்கு இந்த வாழ்க்கை உலகம் முடியுதுன்னு உனக்கே தெரியாத, உன் வாழ்க்கை எப்போ முடியுதுன்னு உனக்கே தெரியாது. என்ன சொல்ல போற? வேண்டாண்டவரே, இந்த உலகத்துல பாவமான உலகத்தில் நான் வாழ விரும்பல, பாவத்திலிருந்து விடுதலையாக விரும்புறேன், என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்க, நான் இன்றைக்கு உங்களுடைய மகளாய் மாற விரும்புறேன்ப்பா, என்னை ஒப்புக்கிட்டேன் சொல்லு. இல்லை என்றால் களை, உன் வாழ்க்கை எப்ப முடியும் உனக்கே தெரியாது. அருமையான சௌரனே, சௌரியே, நீ ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள், நீ மணியா பதரா, இப்ப உன் கையில தான் இருக்கு. எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதா, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபை இரக்கமுள்ள தேவனே, களை, பதர், மணி என்கிற தலைப்பின் கீழே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க வைத்து இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாது இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க களைகள் பா, அக்னி கடலுக்கு போக வேண்டி இருக்கு ஆண்டவரே. அந்த நிலைமையிலிருந்து அவங்க மாற்றப்படுவதற்கு தேவனே, ராஜ்யத்தின் புத்திரராய் மாறிவிட, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றவளாய் மாறிவிட கர்த்தர் கிருபை செய்யும். அதே நேரத்தில் ராஜ்யத்தின் புத்திரராகிய நாங்கள் இடர் அற்றவர்களாக, அக்கிரமம் இல்லாதவர்களாக பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. எத்தனை நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள் வந்தாலும் தேவனே, உம்மை விட்டு எங்களை பிரிக்க யாராலும் எந்த சூழ்நிலாலும் முடியாது என்று சொல்லி உமக்கா வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு வைராக்கியத்தை தான் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிறவர்களை, பலவீனப்பட்டவர்களை தேவனே, நாங்கள் அவளை திடப்படுத்தி அவளை உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை தேற்றும்படியான
மணியாய் மாறிவிட உதவிச்சீங்க. அதோடு மாத்திரமல்ல, நாங்க சுவிசேஷம் சொல்லி மற்ற மணிகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள எனக்கு எங்களுக்கு கிருபைதாங்க. இயேசு எப்போ வந்தாலும் நாங்கள் மணிகளாய் விளங்கி களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவிச்சீங்க. கோதுமை மணியோ களஞ்சியத்தில் சேர்ப்பார் என்று இருக்கு. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் களஞ்சியத்தில் சேர்க்கப்படத்தக்கதான கோதுமை மணிகளாய் விளங்கட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்மா ஆதாயம் பண்ணவும் உதவிச்சு வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்பணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய குமாரனா இயேசு கிறிஸ்து என்றைக்கு வந்தாலும் அவரை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பணும். இயேசு நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.